வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மோத்திலால் ஓஸ்வால். இது ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி. இதோட PE 11.71, செக்டார் PE 13.05, ROE 27.96%. டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு 601 அப்படிங்கிற ப்ரைஸாக சப்போர்ட் எடுத்து மேலே ஏற ஆரம்பிக்குது. இன்றைய லோவான 645 இன்றைய ஹையான 738 ரூபா 60 வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி இறங்கி 700 ரூபா 75 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 680 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 735 ரூபா 50 தான் இருக்குது. எப்போ இது 735 ரூபா 50 தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 735 ரூபா 50 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 853 ரூபா 50 இருக்குது. ஒருவேளை 853 ரூபா 50 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 971 ரூபாயில் இருக்குது. மார்க்கெட் அன்பிரடிக்டபுளாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஹின்சிங்க். இது ஒரு மெட்டல், அதாவது நான் ஃபெரஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இதோட PE 19.68, செக்டார் PE 19.68, ROE 51.06%. நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இன்றைய லோவான 438 ரூபா 65 இருந்து இன்றைய ஹையான 469 ரூபா 20, அதாவது கிட்டத்தட்ட 7% விலை ஏறிட்டு பின்னாடி இறங்கி 464 ரூபா 50 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 469 ரூபாயில் இருக்குது. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 482 ரூபாயில் தான் இருக்குது. எப்போது இது 482 ரூபாயை தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒருவேளை 482 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 515 ரூபா 60 இருக்குது. ஒருவேளை 515 ரூபா 60 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 562 ரூபா 20 இருக்குது. மார்க்கெட் அன்பிரடிக்டபிள் கண்டிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது பாதுகாப்பானது. மேலும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களோட ப்ராஃபிட்டை நகட்டிகிட்டே போனீங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதும் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவு பண்ணுங்கள். புதுசாக யாரும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஏஞ்சல் ஒன். இது ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி. இதோட PE 15.86, செக்டார் PE 13.05, ROE 37.04%. டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு 2152 ரூபாயில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு சப்போர்ட் எடுத்து. அந்த 2152 ரூபா பார்த்திங்கன்னா இதோட 52 வீக் லோவான 2051 ரூபா, அதாவது 100 ரூபா வித்தியாசம் இருக்குது. 100 ரூபா வித்தியாசத்துலேயே பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு 2380 ரூபாயை லோவாக வச்சுட்டு 2536 ரூபா 85 அப்படிங்கிற ப்ரைஸ் வரைக்கும் ஏறி, அதாவது கிட்டத்தட்ட 7% ஏறிட்டு 2500 க்ளோஸ் வச்சுருக்காங்க.
இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் 2500 தான் இருக்குது. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 2525 தான் இருக்குது. எப்போ இது 2525 தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புக்கும் சாத்தியக்கூறும் இருக்குது. ஒருவேளை 2525 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2808 ரூபாயில் இருக்குது. எப்போ இது 2808 ரூபாயை தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸு 3091 இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது பாதுகாப்பானது. மார்க்கெட் அன்பிரடிக்டபிள் கண்டிஷனில் தான் இப்போவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.